என்னங்க? நம்ம எக்ஸ்-எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி இருக்காருல்ல சார், அவரோட பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருந்தாங்களே. ஈஸ்வரமூர்த்தியோட பொண்ணு. ஏய், கேசவன் வந்திருக்கான் சார். அவன் என் தம்பி தான் சார். ஆமா, அப்ப 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கலாமே. அது அது வந்து சார், நான் இந்த இடம் வாங்கினது யாருக்கும் தெரியாது சார். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியா? இருங்க மேடம், ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னாரு. உள்ள போலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். சார் சார், நாங்க உள்ள ஒளிஞ்சுக்கிறோம் சார். அவங்க வந்து கேட்டா நாங்க இங்க இருக்கோம்னு சொல்லிடாதீங்க. அவங்களை சீக்கிரம் அனுப்பிடுங்க சார். சரி, கவிதா, வா. இந்தாங்க. ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, வா வா. இது கேசவன் வண்டிதான். நாங்க வெயிட் கொஞ்சம் பண்றோம். இருங்க நீங்க உள்ள மேடம், போய் நான் பாருங்க. இன்ஃபார்ம் பண்றேன். சரிங்க. எக்ஸ்எம்எல்ஏ பொண்ணு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். வர சொல்லலாமா மேடம்? நீங்க உள்ள போலாம். உட்காரு. நாங்க எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம் அங்கிள். நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏய், உள்ள வா. இருக்காங்க, இருங்க. அங்கிள், சரியா இருக்கா? சரிம்மா, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஓகே அங்கிள், தேங்க்யூ. எதுனாலும் அப்டேட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க சார். அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? போயிட்டாங்க. போயிட்டாங்களா? போ போ. ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க சார். இந்த காலத்துல நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மள எதுவும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சார் இப்படி. ஒரே ஃபேமிலியா இருக்கீங்க, யாருக்குமே தெரியாமையே வீடு கட்டுறீங்க. அது அது வந்து சார், கஷ்டம்தான். எனிவேஸ், டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருந்தா லோன் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். தேங்க்யூ சார். சார், நீங்க இந்த லோன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க, எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவோம். சரி சார், அப்ப நாங்க புறப்படுறோம் சார். சார், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார்.